புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகேயுள்ள ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி சார்பில் பயிரிடப்பட்ட நெற்கதிர்களை மாணவ மாணவிகள் அறுவடை செய்து சுமந்து சென்றனர். ஏட்டில் படித்ததை காட்டிலும் அனுபவ கல்வி வழியாகவே விவசாயத்தை புரிந்து கொள்ள முடியும் என பெருமிதம் தெரிவித்த அவர்கள் சீருடை அணிந்த விவசாயிகளாகவே களத்து மேட்டில் காட்சியளித்தனர். ஒவ்வொரு மாணவருக்கும் 3.5 சென்ட் நிலம், 2 போகங்களுக்கு இருவேறு பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளுடன் காரைக்கால் நெடுங்காடு நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரி மாணவ மாணவிகள் களமிறக்கப்பட்டனர். விதைத்தல், நாற்று நடுதல் உள்ளிட்ட அனைத்து விவசாய பணிகளையும் வெளியாட்களின் உதவியின்றி மாணவ மாணவிகளே மேற்கொள்ள வேண்டும் என்பது செய்முறை பயிற்சியின் பாடத்திட்டம். அதன்படி ஆர்வத்துடன் களமிறங்கிய வேளாண் கல்லூரி மாணவர்கள் தூய மல்லி, கருப்பு கவுனி, கிச்சலி சம்பா ஆகிய பாரம்பரிய நெற்பயிர்களை கண்ணும் கருத்துமாக பயிரிட்டனர். இந்த வேளாண் கல்லூரியிலே பயிலும் மாணவர்களுக்கு 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சியாக அவர்களுக்கே 3.5 சென்ட், ஒவ்வொரு மாணவருக்கும் 3.5 சென்ட் என்ற அளவிலே நிலத்தினை அவர்களிடத்திலே 2 போகங்களுக்கு பயிர் செய்யும் வகையில் இவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. 3 பயிர்களையும் பயிர் செய்து விஷமற்ற உணவாக அவர்களே தயார் செய்திருக்கிறார்கள் என்பதை அறியும் போது மிக உற்சாகமாகவும் வரும் சந்ததியினருக்கு இது ஒரு உதாரணமாகவும் திகழ்கிறது. மாணவ மாணவிகளின் உழைப்புக்கும் ஆர்வத்துக்கும் பரிசாக நிலமகள் நெற்கதிர்களை பரிசாக தந்திருக்கிறாள். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்து மேட்டுக்கு கொண்டு சென்று கதிரடிக்கும் எந்திரத்தின் உதவியுடன் நெல்மணிகளை பிரித்தெடுத்தனர். விளைச்சல் எப்படி இருக்கும், எத்தனை மூட்டை நெல் கிடைக்கும், நெல்மணிகளுக்கு எவ்வளவு விலை கிடைக்கும் என்பன உள்ளிட்ட வினாக்களுடன் ஒவ்வொரு தருணமும் ஆர்வத்துடன் நகர்ந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர். முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் பணியாற்றி விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை முழுவதுமாக உணர முடிந்ததாக அவர்கள் கூறினர். நாற்று எடுக்கிறதுலேருந்து அதை நாற்று நாங்கள் நட்டதுலேருந்து ஃபுல்லாக இப்போ அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்களே தான் செஞ்சோம். இப்போ நாங்கள் ஒரு மாணவர்களாக மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு விவசாயியோடைய நிலைமையிலேருந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம். நாங்கள் காலையிலே இதுக்காக நாங்கள் ஏஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. லீவ் கிளாஸில் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே நாங்கள் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கு சோயிங் அப்பயுமே 2 நாள் எடுத்து சோயிங் பண்ணி இப்போ ஒரு ஹார்வெஸ்ட்டும் நாங்களே பண்ணி முடிச்சிடுவோம். இப்போதைக்கு இந்த 2 வெரைட்டி பண்ணியிருக்கோம். அந்த 2 வெரைட்டியோட சோயிங் நடந்துட்டுருக்கு, ஹார்வெஸ்டிங் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா இன்னொரு வெரைட்டி இருக்குது, கருப்பு கவுனி. அதை தனியாக ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் இன்னும் ஒரு 2 வீக்ஸில். தமிழகத்தின் பாரம்பரிய நெற்பயிர்களை ரசாயன நஞ்சு கலக்காமல் பயிரிட்டதை மாணவ மாணவிகள் பெருமித உணர்வுடன் நினைவு கூர்கின்றனர். இந்த அனுபவத்தை பயன்படுத்தி உழவர்களுக்கு சிறப்பாக வழிகாட்ட முடியும் என உறுதியுடன் கூறுகின்றனர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மாணவர்கள்.